விவசாயம் செய்யும் தெய்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பண்ணைக்கு மின் இணைப்பு கொடுக்கும்போது நம்ம என்னென்ன வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும், பண்ணைக்கு மின் இணைப்பு பண்ணை உள்ளே கொண்டுட்டு வரப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த காணொளி பதிவில் பார்க்க போகிறோம். அதே போல் என்ன பண்ணக்கூடாது, இது போலாம் பண்ணால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு சில வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த காணொளி பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் டைம் விவசாயம் அப்பா யூடியூப் சேனலை பார்த்தது இல்லைனா இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் சிம்பல் கிளிக் பண்ணிவிடுங்க. முகநூலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. கோழி பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பண்ணைகள் இன்றைக்கி மின்சாரத்தை வச்சு தான் பார்த்திங்கன்னா பண்ணையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பழைய கால முறைகளில் பார்த்திங்கன்னா கறி ப்ரூடிங் அது மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ மின்சாரம் வந்த பிறகு எல்லாமே மின்சாரத்தை வச்சு தான் பண்ணையை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நாம் பண்ணைக்கு மின் இணைப்பு வாங்கிறது மிக முக்கியமான விஷயம். வீட்டு மின் இணைப்பை பயன்படுத்தக்கூடாது. பண்ணை சார்ந்த தொழில்களுக்கு தனியாக ஒரு மின் இணைப்பு வாங்கணும். ஸோ மின் இணைப்பு வாங்குறது எப்படி பண்ணைக்கு அப்படின்றது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அந்த வீடியோவை பார்த்துருங்க. இப்போ பண்ணைக்கு மின் இணைப்பு வாங்கியாச்சு. ஸோ அங்கேருந்து பண்ணைக்குமே ஒரு தனியாக பண்ணையிலே ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணி கூட பண்ணைக்கு மின் இணைப்பு வாங்கலாம். இல்லை வெளியே எங்கேயாச்சும் ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து கொண்டுட்டு வரலாம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரூமில் மின் இணைப்பு வச்சுருக்கோம். ஸோ அங்கேருந்து ஒயர் போட்டு இங்கே கொண்டு வந்திருக்கோம் மின் இணைப்பை. நம்ம இந்த ஒயர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம உங்கள் யூசேஜை பொறுத்து 1 ஸ்கொயர் ஒயரா 2 ஸ்கொயர் ஒயரா அது மாதிரி பார்த்துக்குங்க. அதிகபட்சமாக இந்த உள்ளே வர லைன் 2 ஸ்கொயர் ஒயர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி உள்ளே இருந்து கொண்டுட்டு போகிறதுக்கு 1 ஸ்கொயர் ஒயரே நல்லாயிருக்கும். நான் அங்கே போட்டுக்கிட்ட கனமான ஒயர் என்னென்னா அந்த டைமில் வீட்டுக்குமே அந்த ஒயர்லாம் அறுத்துக்குச்சு காற்று மழையில். இது நடந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த டைமில் வாங்கிட்டு வந்த ஒயர் மீதி இருந்தது, நான் அந்த ஒயர் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ஒயர் எது வரைக்கும் வரும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இங்கே இது வரைக்கும் வரும். ஸோ இங்கே ஜாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்கப்பா, தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஜாயிண்ட் வரைக்கும் அந்த ஒயர் வரும். ஸோ இங்கேருந்து நம்ம இதுக்கு மேலே போட்டிருக்க ஒயர் எல்லாமே 1 ஸ்கொயர் ஒயர். இந்த 1 ஸ்கொயர் ஒயர் மூலமா பார்த்திங்கன்னா இது உள்ளே போயிட்டு இந்த வான்கோழி குஞ்சுகளுக்கு ஒரு 4-5 பல்ப் வரைக்கும் அது உள்ளே எரியும். ஸோ அதுக்காகவும் அந்த 1 ஸ்கொயர் ஒயரில் தான் அந்த லைன் வருது. அதுலேருந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் உள்ளே போகிற ஒயர். இங்கே ஜாயின் போட்டிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம நாட்டுக்கோழி குஞ்சுகள் ப்ரூடிங்காக இங்கே 2 இடத்துல இங்கே ஜங்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறது எதுக்குமே சுவிட்சு கிடையாது, டைரெக்டாக ஒரே சுவிட்சு தான். அங்கே தான் நீங்கள் போட முடியும் சுவிட்சு. நீங்கள் இது போல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் நாலேஜு, ஸோ எலக்ட்ரானிக் பற்றி தெரியும் அப்படின்றதுனால நான் அதுக்கு அந்த டைமில் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நானும் பெருசாக கேர் பண்ணிக்கல. முதல்ல போடுறப்போ இந்த ஸ்ப்ரிங் ஹோஸ்ன்னு சொல்லுவாங்க இது பேர். நீங்கள் பைப் வச்சு கூட போடலாம். பிவிசி பைப்பு, இந்த சீலிங் பைப்பு, ஒயரிங் பைப்புன்னு வரும். ஸோ நீங்கள் ஒயரிங் பைப் வாங்கிட்டு வந்து கூட வச்சு போடலாம். நாங்கள் ஜஸ்ட்டு முதல்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த சொட்டு நீர் பைப் வச்சு போட்டு வந்தோம். சொட்டு நீர் பைப்பு கொஞ்சம் தூரம் தான் போட்டிருந்தோம். மற்றபடி ஒயர் எல்லாமே நார்மலாக அவுட்டரில் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கே நடுவில் ஒரு மின்சார விபத்து பிரச்சனை ஏற்பட்டது. அதிலேருந்து நம்ம எல்லாமே மாற்றி ஸ்ப்ரிங் ஹோஸ் போட ஆரம்பித்தோம். அப்போ தான் ஸ்ப்ரிங் ஹோஸே போட்டேன். இப்போ தான் சமீபத்தில் தான் ஸ்ப்ரிங் ஹோஸே போட்டேன். இது மாதிரி கேப் கூட இருக்கக்கூடாது. இதுக்கு பெரிய சைஸ் ஸ்ப்ரிங் ஹோஸ் இருக்கணும், இல்லை டேப் அடித்து விடணும். ஸ்ப்ரிங் ஹோஸ்னால் வேறு வாங்கிட்டு வந்து இந்த கேப்பை மறைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அப்படி பண்ணத்தான் நாங்கள். அதனால் நாங்கள் எதுவும் ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கல. உங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் ப்ரூடிங் தனித்தனியாக எடுக்கணும், ஒவ்வொரு பல்புக்கும் தனித்தனியாக ப்ரூடிங்க்கு சுவிட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று வச்சுருங்க. அதிலேருந்து நீங்கள் லைன் எடுத்துங்க. நான் எதுக்குமே ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கல. நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், எப்படி ஜங்ஷன் பாக்ஸ் வைக்காமல் எல்லாம் இப்போ ஒரு பல்பு மட்டும் எறினா மற்ற பல்ப்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் மற்ற பல்ப்லாம் கட்டிடுவேன். ஸோ இதுக்குமே லைன் போயிட்டு தான் இருக்கும். ப்ரூடிங் போடுறப்போ எல்லாமே லைன் போயிட்டு தான் இருக்கும். நம்ம பல்பு மட்டும் கட்டிடுவோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூண்டு காலையில் பெருகுறதுனால திருப்பி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் நிமித்தணும், கொஞ்சம் ஈரமாக இருக்குது கூண்டு இந்த மழை பொழிவுனால. ஸோ அதனால் நம்ம அப்படியே விட்டுருக்கோம். ஸோ இது போல் கேப்லாம் இது நிமித்தினீங்கன்னா அது மேலே தொங்கிடும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரூடிங்க்கு பொறுத்த வரைக்கும் லைன் வரப்போ இந்த 1 ஸ்கொயரு இல்லை 2 ஸ்கொயர் அதுவே நல்லாயிருக்கும். 2 ஸ்கொயர் நல்லாயிருக்கும், அது ரேட் அதிகம். 1 ஸ்கொயர் ஒரு 10 to 15 ரூபா வரும். ஸோ அது மாதிரி ஒயர்களை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டுங்க. ஸ்ப்ரிங் ஹோஸே ரோலே 250 ரூபா தான் இருக்கும். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அது போல். நான் வாங்கிட்டு வந்து இது 3/4 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ரோலே வாங்கிட்டு வந்துட்டோம். மீட்டராக பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. நீங்கள் ரோலாக வாங்கிட்டு வந்துடலாம். ரோலாக வாங்கிட்டு வந்தால் கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு ரோலே வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் ஹோஸ். இந்த
வலை உள்ளலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரிங் ஹோஸு. ஸோ இதுக்கப்புறம் இங்கே நடுவில் ஒயர் கட் ஆனாலுமே அந்த ஸ்ப்ரிங் ஹோஸ் உள்ளே தான் இருக்கும், நமக்கு அந்த இரும்பில் படாது. ஸோ இரும்பில் படாமல் இருக்கிறதுக்கு தான் ஸ்ப்ரிங் ஹோஸு. இதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் பைப்பு போடுறத விட இதுமாதிரி ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜாயின்லாம் நீங்கள் இது போல் டச் ஆகாது, இது மேபி இது போல் டச் ஆகாமல் இருந்தால் ஓகே. இல்லாட்டி இங்கே ஏன்னா இந்த சிங்க் ரேப்பர் மாதிரி வச்சு சுற்றிட்டிங்கனாலும் ஓகே. நான் சிங்க் ரேப்பர் வச்சு சுற்றி வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த பல்ப் வேணுமோ அந்த பல்பு மட்டும் போட்டுக்கலாம், இல்லை எந்த பல்புமே தேவைன்னா அங்கே மெயினில் போய்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதே போல் மெயின் சுவிட்ச் போர்டில் என்னென்ன வைக்கணும், எம்சிபி ஆர்சிசிபி ரெண்டுத்தில் எது வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஒயரிங் பொறுத்த வரைக்கும் இங்கே இவ்வளோ தான். நம்ம வாங்க வான்கோழி குஞ்சு ப்ரூடிங்கில் எப்படி ஒயரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இது நம்மளுடைய கேமரா, இதுக்கான ஒயருன்றது இது இண்டிவிஜுவலாக வரும், இது வீட்டுள்ளேருந்து வருது இதுக்கான ஒயரு. வான்கோழி குஞ்செல்லாம் பாருங்கள், எல்லாமே இந்த வெயிலில் வந்து சூடு காஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 2-3 நாளாக தொடர்ச்சியான மழை பொழிவு. இப்போ தான் ஓரளவுக்கு கிளைமேட் நல்லா இருக்குது. இன்னும் ஒரு 40 குஞ்சுகள் பக்கமாக இருக்குது. அங்கேருந்து வர ஒயர் இது மாதிரி தான் வருது. ஸோ இதுதான் 1 ஸ்கொயர் ஒயரு. ஸோ வான்கோழிக்காக 1 ஸ்கொயர் ஒயர் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதுதான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு உள்ளே போட்டிருக்க ஒயர்லாம் சில்க் ஒயரு. இதிலேருந்து பிரிகிற அந்த ப்ரூடிங்க்கு போகிற ஒயர்லாம் சில்க் ஒயரு. இதில் 1 ஸ்கொயர் ஒயரு இதுக்கு வாங்கிட்டு வந்தோம். சரி, அதனால் இதை அப்படியே போட்டுட்டோம். இதுக்கும் தனித்தனியாக லைன் எடுத்துருக்குமானா அப்படி கிடையாது. இது ஒரு ஹோல்டரு, இந்த ஹோல்டர்லேருந்து இன்னொரு ஹோல்டருக்கு ஒரு லைன் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டிருக்கோம். அதுதான் மிக முக்கியமான விஷயம். நமக்கு ஒயர் கட் ஆனாலுமே ஓரளவுக்கு வெளியே படக்கூடாது, கை காலில் அது மாதிரி இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டுக்கலாம். இதுலேருந்து ஸோ இந்த ஹோல்டர்லேருந்து எடுத்து அடுத்த ஹோல்டர் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ஹோல்டருக்கு ஒரு லைனு, ஸோ அந்த ஹோல்டர்லேருந்து அடுத்த ஹோல்டருக்கு ஒரு லைன். இதே போல் நீங்கள் எத்தனை ஹோல்டர் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற போல் அப்படியே எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது நமக்கு ஒயரும் மிச்சமாகும், ஸோ செலவு மிச்சம். இது போல் பண்ணுறது தான் மிக சுலபமான வழி பண்ணையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒயரிங் நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடலில் பண்ணியிருக்கலாம். என்னென்னா நீங்கள் இனிஷியலில் பண்ணுறப்போ செலவு பண்ணி அந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்கலாம். நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணியிருக்கோம். பட் சேஃப்டியாக பண்ணியிருக்கோம், அதுதான் மிக முக்கியமான விஷயம். சேஃப்டி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் அது மாதிரி தான் ஸ்ப்ரிங் ஹோஸ் போடாமல் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு பண்ணனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் நம்ம மீட்டர் பாக்ஸில் இந்த ஆர்சிசிபி எம்சிபி இதை பற்றி நம்ம அது என்னன்றதையும் மீட்டர் பாக்ஸ் அங்கே போய்ட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம பண்ணைக்கு தனியாக வாங்கியிருக்க ஒரு சர்வீஸு. ஸோ இது பண்ணைக்காகவே 3A1 வாங்கியிருக்கோம். 3A1ன்றது இந்த பண்ணைகளுக்காக நம்ம வாங்கின ஒரு சர்வீஸ். இது சிங்கிள் ஃபேஸு. இதில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உள்ளே வர லைன் இங்கே வந்துடும். ஸோ இதுலேருந்து அவுட்புட்டு, இந்த அவுட்புட்லேருந்து இந்த ரூமுக்கு லைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கு அவுட்புட் இதில் போயிடும். ஸோ இதிலேருந்து தான் நம்ம பண்ணைக்கு லைன் எடுத்துப்போம். இது வேணும்னா சொருவிப்போம், இல்லை வேணும்னா அப்படியே விட்டுடுவோம். ஸோ இதுதான் நம்ம சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரெக்டாக மெயின்லேருந்துலாம் போல் இதுக்கு ஒரு அவுட்புட் கொடுத்து அந்த அவுட்புட்லேருந்து தான் இந்த அவுட்புட் வெளியே போகுது. இப்போத்துக்கு கரண்ட் இல்லை, விடியல் பரிதாபங்கள் மாதிரி இருக்குது. மழை பெஞ்சால் தான் கரண்ட் நிறுத்திடுறாங்க. மழை இல்லைனாலும் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் காயுது. ஸோ நல்ல வெயிலில் கூட கரண்ட்டை நிறுத்தி போடுறாங்க. ஸோ விடியல் பரிதாபங்கள், ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் பார்த்திங்கன்னா எம்சிபி ஆர்சிசிபி இது ரெண்டும் எதுக்காகனா நம்ம பவர் ட்ரிப்பானா யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரெண்டுமே. ஸோ உங்களுக்கு கிளியரான டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயே எம்சிபி ஆர்சிசிபி டிஃப்ரென்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. நம்ம ஆர்சிசிபி வைக்கல, அதுவுமே வைக்கணும். அது வச்சா பார்த்திங்கன்னா அந்த எர்த்து ப்ராப்ளம்லாம் வரப்போ, எர்த்தில் ரிட்டர்ன் சப்ளை வரப்போ அது ட்ரிப் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் ஆர்சிசிபி அது வைக்கல. ஸோ ஃப்யூச்சரில் அது ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்துமே மீட்டர் பாக்ஸ்லேருந்து வெளியே கொண்டுட்டு போகிற போல் பார்த்துங்க. எம்சிபி ஆர்சிசிபி இது ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் என்ன நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக சொல்லுவாங்க. அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணைக்கு மின் இணைப்பு வாங்கிறது அப்படின்றது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பண்ணைக்கு என்ன மின் இணைப்பு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3A1 கமர்ஷியலாக இல்லை வீட்டு கரண்ட்டை யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.